அத்தியாயம் 11. அமுதக்கல்வி. மனிதன் தன் வாழ்நாளில் பல பொருள்களை அடைய வேண்டியுள்ளது. இவற்றுள் மிக மிக உயர்வானதும் மிக்க மதிப்பு மிக்கதும் கடவுளின் கருணையை, அதாவது இறைவனின் அன்பை பெறுவதுதான். அந்த இறை அன்பு அசைக்க முடியாத சாந்தியை அல்லது அக அமைதியை அடைவதற்கு தேவையான மாபெரும் விவேகத்தை அருளும். ஒவ்வொருவரும் தன்னிகரில்லா தெய்வீகத்தின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஆனால் மனிதன் தன் முயற்சியில் ஆரம்ப நிலையில் தோன்றாத பூரணத்தின் அற்புதத்தை புரிந்து கொள்ள முடியாதது என்பது உண்மையே. முதலில் ஒரு வடிவமும் சில குணங்களும் அதற்கு அளித்தால்தான் அதை தன் அறிவு நிலைக்குள் கொண்டு வர முடியும். அதன் பின் அவன் படிப்படியாக அதை அந்த தெய்வீக ஆற்றலின் இரக்கம் எனக் கொண்டு தன் இதயத்தில் எழுந்தருள்விக்க முயல வேண்டும். இந்த முயற்சியில் வெற்றி பெறும் எண்ணத்துடன் ஈடுபடும் நபர் குறிக்கோளை அடையும் உரிமை பெற்ற வெறும் தனி நபர் அல்ல. அவர் சேவை மனப்பான்மையை வளர்த்து கொள்ளக்கூடியவராகவும் மக்களின் நன்றியை பெற்றுத்தரும் நற்செயல்களில் ஈடுபடக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் சித்தத்தின் பல நிலைகளை சுத்தி செய்யும் பணியை நிறைவேற்ற முடியும். ஆன்மீக வெற்றியை அடைவதற்குரிய தகுதியுள்ள அடியவராக மாற முடியும். சந்நியாசம் அல்லது துறவு என்பது வெறுமனே வாழ்வின் 4வது ஆசிரமத்தையும் அதன் பொறுப்புகளையும் கடமைகளையும் ஏற்றுக்கொண்டு உலக தொடர்பை அறுத்துவிட்டு கானகம் சென்று யோகிகளுக்குரிய தவ வாழ்வை மேற்கொள்வது எனும் பொருளில் அல்ல. சந்நியாசிகள் மக்களிடையே செல்ல வேண்டும். அவர்களது இன்ப துன்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மிகவும் தேவைப்படும் அறிவுரைகளை பகன்று அவர்களது ஆர்வத்தை எழுப்ப வேண்டும். துறவிகள் செய்ய வேண்டிய பணி இது. சந்நியாசியை மீன் இனத்துக்கு ஒப்பிடலாம். மீன் ஏரியின் அடித்தளத்தை சுற்றி அலைகிறது. அது ஓர் இடத்தில் நிலையாக இருப்பதில்லை. அப்படி அலையும் போது அது புழுக்களையும் பூச்சிகளின் முட்டைகளையும் தின்கிறது. இதனால் தண்ணீர் சுத்தமாகிறது. அதைப் போலவே சந்நியாசியும் நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டும். தான் போதித்தபடி உதாரண புருஷனாக திகழ்ந்து சமுதாய தீமைகளை களைந்து சுத்தம் செய்ய வேண்டியது அவரது கடமை. அவர் தனது போதனைகள் மூலம் சமுதாயத்தை தீய நடவடிக்கைகளிலிருந்து, கெட்ட மனோபாவங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். தனது கிளைகளை விரிவாக்க படரவிட மரத்தால் இயலும். ஆனால் அதன் வேர்களுக்கு நீர் ஊற்றினால்தான் கிளைகளில் பூ மலரும். அதற்கு மாறாக கிளைகளுக்கும் மலர்களுக்கும் கனிகளுக்கும் நீர் ஊற்றினால் மரம் வளருமா? கிளைகள் பறந்து விரியுமா? வளமான அமைதியான சமுதாயத்தின் வேர்களாக ஈடுபாட்டுடன் செயல்படல், அர்ப்பணித்தல் ஆகிய இயல்புகள் உள்ளன. எனவே கல்வி திட்டம் இந்த இயல்புகளை மேம்படுத்துவதாகவும் வலுவூட்டுவதாகவும் இருக்க வேண்டும். அலுவலக பொறுப்பில் இருப்பவர்கள் அதிகாரிகள் என அழைக்கப்படுகின்றனர். அந்த சொல் மிக மோசமான எதிரி, அதாவது அதிக அறி என்னும் பொருளையும் தரும். உண்மையான அதிகாரி எச்சரிக்கையுடன் இப்படிப்பட்ட சூழலை தவிர்த்து தன் பொறுப்பில் உள்ள மக்களுக்கு சேவை செய்ய அந்த பதவியை பயன்படுத்த வேண்டும். பண்டைய நாட்களில் ஏதாவது ஒரு பகுதியில் உள்ள மக்கள் பயம் அல்லது கவலையில் மூழ்கிவிட்டால், அல்லது இன்பமும் திருப்தியும் தரும் மூலதனங்கள் வறண்டுவிட்டால், அந்த பகுதியில் உள்ள ஆலய வழிபாடுகள் செய்யப்படவில்லை அல்லது ஆலய வழிபாட்டில் குறைபாடுகள் இருந்தன, எனவே இப்பெருந்துன்பம் ஏற்பட்டது என்று கருதினர். அகத்தில் சாந்தி நிலவ அவர்கள் அத்தகைய தவறுகளை தேடி பிடித்து சரிபடுத்த முயன்றனர். இந்த வழிகள் மூலம் நெருக்கடியை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்பினர்.
அப்படிப்பட்ட செயல்கள் இப்போது மூட்டை கட்டப்பட்டு மூட நம்பிக்கை எனும் முத்திரை குத்தப்பட்டு மூலையில் போடப்படுகிறது. ஆனால் இது மூட நம்பிக்கையே அல்ல. நவீன விஞ்ஞானிகள் இந்த முக்கிய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத அளவுக்கு அவர்களது அறிவு திறமை குறைந்துள்ளது. தற்கால கல்வியின் முன்னேற்றத்தால் ஏற்பட்ட ஆரம்ப நிலை குழப்பம் இது. ஆன்றோர்கள் அதி உயர்வான சத்தியத்தின் மதிப்பை சொந்த அனுபவத்தில் உணர்ந்த பிறகே அதை மனத்தில் பதித்தனர். நவீன காலத்தினர் அவர்களது கண்டுபிடிப்புகளை அறவே ஒதுக்குகின்றனர். நாகரீகமடைந்த நாடுகள் என பறைசாற்றிக் கொள்ளும் நாடுகளில் காட்டு மிராண்டித்தனம் வளர்வதற்கு இதுதான் காரணம். பலர் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு உயிரினமும் இன்பத்துக்காக இயங்குகிறது. அது துன்பத்தை விரும்புவதில்லை. சிலர் சொத்துக்களை சேர்த்தால் இன்பம் கிட்டுமென்றும், சில தங்கங்களை சேர்த்தால் இன்பம் கிட்டுமென்றும் நம்புகின்றனர். சிலர் ஆடம்பர பொருட்களை குவிக்கின்றனர். சிலர் வாகனங்களை சேர்க்கின்றனர். அவரவர் விரும்பும் பொருள் கிட்டிவிட்டால் அது இன்பம் தரும் எனும் எண்ணத்தில் அதை அடைவதிலேயே குறிக்கோளாக உள்ளனர். ஆனால் இன்பம் எங்கிருந்து கிட்டும் என்பதை அறிந்தவர்கள் ஒரு சிலரே. இன்பம் மூவகைப்படும். முதலில் நஞ்சாக இருந்து பின் அமுதமாக இருப்பது ஒரு வகை. இந்த இன்பம் ஆத்ம விழிப்புணர்வு மூலம் பெறப்படுகிறது. இது சாத்வீக இன்பம். அதாவது ஆரம்ப சாதனைகளான சமம், தமம் முதலியவை. முதலில் மகிழ்ச்சி அற்றதாக, போராட்டம், கடும் முயற்சி உடையதாக இருக்கும். அப்போது அதன் விளைவு கசப்பாக இருக்கலாம். யோக வாசிஷ்டத்தில் வசிஷ்ட மகரிஷி, ஓ ராமா, எல்லையிலா கடலை குடித்து வறட்சியாக்குவது மிகவும் சுலபம். பிரம்மாண்டமான சுமேரு மலையை பூமியிலிருந்து வேருடன் எளிதில் எடுத்துவிட முடியும். விண்ணை முட்டும் பெருந்தீச்சுடரை மிக்க சுலபமாக விழுங்கிவிட முடியும். ஆனால் மனத்தை கட்டுப்படுத்துவது இவை அனைத்தையும் விட மிகவும் கடினமானது என கூறியிருக்கிறார். எனவே ஒருவர் வெற்றிகரமான மனதை கட்டுப்படுத்திவிட்டால் அவருக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிட்டிவிடும். இந்த வெற்றி கிட்டுவதற்கு பல கஷ்டங்களையும் பல இழப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்பின் அவர் அடையும் ஆனந்தம் அதி உன்னதமான வகையை சேர்ந்ததாக இருக்கும். சகலவிதமான சாதனைகளின் விளைவாக ஒருவர் சலனமில்லா அறிவில் நிலையான முழுமையான சமத்துவ மனோபாவத்தில், அதாவது நிர்விகல்ப சமாதியில் நிலை பெறுகிறார். அப்போது அவரை நிரப்பும் ஆனந்தம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அழியா பேற்றை அளிக்கும் அமுதத்திற்கு நிகரான தேவபானமாக அது இருக்கும். நிர்விகல்பம் என்பதற்கு எண்ணமற்ற அறிவு நிலை என்று பொருள். பொருத்தமான சாதனை மூலம்தான் அந்த நிலையை அடைய முடியும். அது இருவகைப்படும். முதலாவது இரண்டற்ற நிலையில் அனுபவ ரீதியில் முழுமையாக மூழ்கியிருத்தல். இரண்டாவது இரட்டை எண்ணங்கள் மறையும்போது ஏற்படும் அத்வைத நிலை. முதலாவது அறிவோன், அறிவு, அறியப்படுவது ஆகிய திரிபுடி நிலைக்கு அப்பால் மனிதனை அழைத்துச் செல்வது. அப்போது அவனிடம் பிரபஞ்ச அறிவு அல்லது பிரம்ம விழிப்புணர்வு, அதாவது அத்வைத பாவனை மட்டுமே இருக்கும். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இருப்பதாக கூறப்படும் இயல்புகள், பிரபஞ்சம், அதனுள் அடங்கியவை ஆகியவற்றை உள் அடங்கியுள்ள அந்த ஒன்றில் லயமாகும் போது இரண்டாவது நிலை அடையப்படுகிறது. அதாவது இது அத்வைத ஸ்தாயி அல்லது அத்வைத அவஸ்தையாகும். இன்னொரு வகையான இன்பம் இருக்கிறது. இது புலன்கள் மூலமாக பெறப்படுவது. புறப்பொருள்களின் ஆதிக்கத்தால் கிட்டும் இந்த இன்பம் அமுதம் போன்று உணர்வை தொடக்கத்தில் எழுப்பும். ஆனால் காலப்போக்கில் அந்த இன்பம் கசப்பாக மாறி இன்பமற்ற நஞ்சாக மாறிவிடும். இது ரஜோகுண இயல்பாகும். மனிதன் இந்த ரஜோகுண இன்பத்திற்கு வரவேற்பளித்தால் அறம், பொருள், இன்பம், வீடு,
எனும் 4 லட்சியங்களை அடைவதற்குரிய அவனது வலிமை, விழிப்புணர்வு, மதிநுட்பம், ஆர்வம் முதலியவை பலவீனம் அடைகிறது. அவனது உற்சாகம் குறைகிறது. 3வது வகை தமோகண இன்பமாகும். அது ஆரம்பம் முதல் முடிவு வரை அவனது அறிவு கூர்மையை மந்தப்படுத்துகிறது. தூக்கம், சோம்பல், தவறுகளில் அது திருப்தி அடைகிறது, இன்பம் காண்கிறது. ஆத்ம விழிப்பு உணர்வுக்கு வழிகாட்டுவதை தமோகுண நபர் அலட்சியப்படுத்துகிறான். தன் வாழ்நாள் முழுவதும் அவன் அதில் கவனம் செலுத்துவதில்லை. எனவே மனிதன் சாத்வீக மகிழ்ச்சியை அடைவதற்கு வழிகாட்டி மனத்திற்கும் புத்திக்கும் அறிவுரை பகரக்கூடியதே உண்மையான கல்வியாகும். ஆனால் சோர்விலா முயற்சியால் தான் அதை அடைய முடியும். இன்பத்தின் மூலம் இன்பத்தை அடைய முடியாது என்று சாஸ்திரங்கள் முழங்குகின்றன. அதாவது நசுகாத் லப்யதே சுகம். துன்பத்தை அனுபவிப்பதன் மூலம்தான் இன்பத்தை அடைய முடியும். வித்யா அல்லது கல்வி மூலம் இந்த உண்மையை புகட்டியாக வேண்டும். சத்துவ இன்பம் அளிக்கும் ஆனந்தத்தை மனிதன் உணரும்போது வித்யாவும் எளிதாக மனத்துக்கு உகந்த சுவை உடையதாக இருக்கும். மனிதர்களாக பிறந்த பின் எல்லா முயற்சிகளும் உலகை சார்ந்த பொருளியல் கல்வியை கற்பதுடன் இந்த அமிர்த வித்யாவை, அதாவது சாகாத கல்வியை பெறுவதற்கும் கற்கப்பட வேண்டும். ஏனெனில் அமிர்த வித்யாவால் தான் ஆத்மாவை வெளிப்படுத்த இயலும். மனிதன் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கவும் உதவ முடியும்.